அப்துல் ரஹ்மான், நீங்கள் தாவேகா காங்கிரஸ் ஒரு பெரிய உறவில் இருக்காங்க. இப்போ கேரளாவில் தாவேகா ஒரு ஸ்ட்ராங்காக போகிறாங்க அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே பார்த்திங்கன்னா அடிப்படையில் இங்கே ஜனநாயகம் மலர வேண்டும் அப்படின்றதான். தாவேகா மட்டும் கிடையாது, தாவேகாக்கு முன்பும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜி அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் சொன்ன மாதிரி டிஆர்எஸ் பிஆர்எஸ்ஸாக மாறினதாக இருக்கட்டும், இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநில கட்சிகள் பல்வேறு காலகட்டங்களில் தாங்கள் தேசிய கட்சியாக ஆக முயற்சித்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட 2-3 மாநிலங்களில் தங்களுக்கு ஒரு 6% வாக்கு வங்கி இருந்தால் அவர்கள் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுவார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் தாவேகா மட்டும் கிடையாது, இதற்கு முன்பு மாநில கட்சிகளாக இருந்த அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில், தமிழ்நாட்டை ஒட்டி அண்டை மாநிலங்களில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் தங்களுடைய கட்சியை அதாவது பெருசுப்படுத்தி பார்க்குறது இயல்பான ஒன்று தான். அதன் அடிப்படையில் தற்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் தனக்குன்னு ஒரு புது எழுச்சி இருப்பதை ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நிரூபிச்சிருக்காரு. ஒரு 35% வாக்கை வாங்கி தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புது சக்தி வந்திருக்குன்றதை அவர் ப்ரூவ் பண்ணி பார்த்துருக்காரு. அதன் அடிப்படையில் அவங்களுடைய ரசிகர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கெல்லாம் தங்களுடைய கட்சிகளை பெரிதுபடுத்தி பார்க்கலாம், முயற்சித்து பார்க்கலான்னு சொல்லி ஒரு மாநில கட்சியாக தன்னுடைய சிறகுகளை விரிக்க முயற்சி செய்து பார்க்குறாங்க. இதை ஒரு பக்கத்து மாநிலத்தில் அவர்கள் கட்சி, அதாவது எங்களுடன் நீங்கள் கூட்டணியில் இருந்தால் நீங்கள் அண்டை மாநிலங்களில் உங்களுடைய பிரான்ச்சை கூட ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓபன் பண்ணா என்ன ஆகும்? இல்ல ட்ரை, நான் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு. அதான் ரவீந்திரன் சொன்னது, முயற்சி செய்து பார்ப்பதில் தவறு கிடையாது. அதாவது நீங்கள் எங்களுடன் கூட்டணியில் இருப்பதனால், எங்களோட இங்க கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்கிறாங்க, கேரளாவில் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம். ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் ரவீந்திரன் சார் சொன்னது ஒன்று, அதனால என்டிஏக்கு பலம், இன்னொன்று அது காங்கிரஸுக்கு லாக் வைக்க. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிறைய சீட்டு கேட்பீங்க, ஸோ அங்கே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலைன்னா நீங்கள் இங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற 2 விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்க, நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்கன்னா ஏன் இது நீங்கள் இப்படியே பிரட்டி பாருங்கள். ஏன்னா இங்கே தமிழகத்தில் தாவேகா தலைவர் விஜய்க்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்திருக்கிற போதில், ஒருவேளை கேரளாவில் அவங்களுக்கு ஒரு 1%, 2% இன்னும் கூடுதலாக கூட இருந்தால், அவர் ஒருவேளை அந்த வாக்கு வங்கியை காங்கிரஸுக்கு சாதகமாக பயன்படுத்தி விட்டார்னா என்ன பண்ணுவீங்க? ஏன் உங்களுடைய கற்பனை இந்த பக்கம் இருக்கும் பொழுது நியூட்டனின் விதி இந்த பக்கம் ஒர்க் ஆகாதா? நம்ம சகோதரர் சொல்ற மாதிரி அவர்கள் முயற்சி செய்து பார்க்கிறார்கள். எல்லோரும் எடுத்த முயற்சி தான் இது. ஒன்றும் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் நடக்காதது கிடையாது. ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும். பார்லிமெண்ட்ல இப்போ 10 சீட்டு கேட்டாங்க, அடுத்தது 15 சீட்டு கேட்பீங்க. அது தாவேகாக்கு ஒரு நெருக்கடியா இருக்கும். ஸோ நீங்க 15ல் இல்ல 10லே நிக்கணுங்கிறதுக்காகவாது இந்த ஒரு, அது மட்டும் இல்ல, பிஎம் கேண்டிடேட்னு வேற அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, மந்திரிகளே சொல்றாங்க. அதுக்கு சேர்த்து பதில் சொல்றேன். இல்ல சொல்றேன். அண்ணன் கேட்ட கேள்விக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்திரிகள் பிரதமராக தமிழகத்தின் முதல்வர் விஜய் அவர்கள் வர வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசி வரதை பார்த்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் இதற்கான எங்களுடைய தலைவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. விஜய் அவர்களின் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டவர்கள் அவர் பிரதமராக வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. கரெக்டுங்களா? இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் யார் பிரதமராக வர வேணும்னு முடிவு பண்ணணும்ல. நீங்க முடிவு பண்ணலாம். நீங்க விஜய் அவர்கள் வரணும்னு முடிவு பண்ணலாம், திமுக தோழர்கள் ஸ்டாலின் ஐயா வரணும்னு முடிவு பண்ணலாம், எடப்பாடி ஐயா வரணும்னு முடிவு பண்ணலாம், திருமாவளவன் கூட வர முடிவு பண்ணலாம். ஆனால் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இந்த ஆட்சி கட்டில் ஏறும்பொழுது தன்னுடைய பதவி பிரமாணத்திற்கு யாரை வர வைத்தார், யாரை என்னுடைய சகோதரர் என்று அவர் அரவணைத்து காட்டினார், யாரை அவர் இந்தியாவின் எதிர்காலமாக நம்புகிறாருன்னு இப்ப சொல்லல. நீங்க நகைப்புக்கு இதை நீங்க சிரித்து காட்டுவதாலோ அப்படி கிடையாது. இப்ப சொல்லல, தொடர்ச்சியாக இந்த சகோதரர் இனிஷியேட்டிவ்லாம் காலங்கள்லயும் வச்சிருக்காங்க. சொல்றேன் சார், சொல்றேன். இல்ல ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னது தவறு என்று இதுவரை தாவேகா தலைவர் சொல்லவே இல்லை. இருங்க சொல்றேன் கேளுங்க. அப்ப தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா தற்போது தமிழக முதல்வராக திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் யாரு பிரதமராக்கணும்னு முயற்சி பண்றாரு, அதையும் நீங்க பார்க்கணும்ல. அது வெளிப்படையா சொல்லலையா? சொல்லுவார் சார். அவரு நான் பிரதமராக போறேன்னு தான் அவர் வெளிப்படையா சொல்ல. இந்தியா கூட்டணிக்குள்ள கூட இணையல, இந்தியா கூட்டணிக்குள்ள கூட இணையல சார். அவங்களுக்கு அடிப்படையில் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய மாணிக்கம் தாகூர் ஐயா சொல்றாங்க, தாவேகாவுக்கு இன்னும் மக்களவை உறுப்பினர்களோ மாநிலங்களவை உறுப்பினர்களோ இல்ல, இருந்தா தானே அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம அவங்கள இணைக்க முடியும் சார். இப்போ எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? ஒரு பதில் சொல்லிட்டாரு. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு மாநிலங்களவை மத்திய பாராளுமன்றத்தில் உறுப்பினர் இல்ல, அதெல்லாம் இருக்காங்க, இந்தியா கூட்டணியில இருக்காங்க. சொல்லுங்க. அப்படி நிறைய கட்சிகள் இல்ல அது லிஸ்டே இருக்கு. இல்ல சார், இருக்கு சொல்லிடுறேன். நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். நீங்கள் சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் அனைத்துமே ஏற்கனவே இந்தியா கூட்டணி என்று நம்ம தேர்தலுக்கு முன்பு ஒரு பிளாக்கை உருவாக்கணும். அப்போதே நாம் எல்லாத்தையும் கொண்டு இணைச்சிட்டோம். இப்ப தாவேகா என்பது தற்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சி. அவர்களை நாங்கள் ஒன்றும் இந்தியா கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற வார்த்தையை நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லல.
தாவேக்காவை சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தற்போது அவர்கள் டெல்லியில் பங்கேற்பதற்கு பிரதிநிதிகள் வரட்டும் தானே சொன்னோம். நாங்கள் ஒன்றும் அவங்களை ஏற்றுக்க மாட்டோங்க அப்படின்னு எந்த இடத்துல சொன்னோம்? நாங்கள் வந்து தாவேக்காவை ஏற்றுக்கொண்டதால தானே அவங்களுக்கு நாங்கள் வந்து உடன் சேர்ந்து அமைச்சரவையிலும் பங்கேற்று இருக்கோம். அதை இதை விட உங்களுக்கு இன்னும் டிரான்ஸ்பரண்டாக எப்படி சொல்லணும்? நீங்க நல்லா ஒத்து போறீங்க சார். ஆனா தாவேக்கா தான் கொஞ்சம் லைனை கொஞ்சம் அதிகமா எடுக்கிறாங்களா? இல்ல லைனை அதிகமா எடுக்கிறாங்க. தாவேக்கா கால் ஊன்ற அது காங்கிரஸுக்கு தானே பலம் குறைவா? அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். நீங்க வந்து ஒரு நெறியாளர், நிறைய செய்திகளை பார்த்திருப்பீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்ச பிறகு உடனடியாக இந்தியாவில் பெரும்பாலான மீடியாங்களில் அடுத்த பிரதமர் வேட்பாளர் இவர் தான். மம்தா பானர்ஜி ஜெயிச்சா, ஏன் இவர் இருக்கார்ல, நம்ம யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல, அவர் உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்ச காலகட்டத்தில் கூட உடனடியாக அடுத்து பத்திரிகைகளில் வந்த செய்திகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு பிறகு இவர் தான். இது போன்று ஒரு முதல் முறையாக ஜெயித்த உடனேயே, வெற்றி பெற்ற உடனேயே அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் ஒரு மாஸ் இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது இல்லைங்களா? இந்தியா ஃபுல்லாக அவர் ஒரு பிரபலமாக தானே அறியப்படுகிறார், இளைஞர்கள் மூலமாக, ரீல்ஸ் மூலம் அறியப்படுறார். அதனால ஒரு மாஸ் இருக்கும். மீடியாக்கள் அந்த விஷயத்தை பெரிதுபடுத்தும். அவரை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்கள் அதை எக்ஸ்பெண்ட் பண்ண நினைப்பாங்க. ஆனால் அவருக்கு தெரியும்ல, தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை வந்து என்னமோ அவர் வர்றாரு, இருக்கிறாரு, அவருக்கு எதுவும் தெரியாது, எல்லாரும் 4 பேர் அவருக்கு சொல்லி கொடுத்து தான் அவர் எல்லாம் செய்கிறாரு நீங்கள் நினைத்தீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. எது அவருடைய உயரம் என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எதை எப்போது செய்ய வேண்டும் என்று நன்கு அறிந்த தலைவர் தான் இப்போ இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். இல்லை என்றால் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருந்த 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி இந்த இடத்துக்கு அவரால் வந்திருக்க முடியாது. அதனால் வந்து அவருடைய அரசியல் புரிதலை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவருக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. அவரை நம்பி இருக்கக்கூடியவர்கள் 1000 விஷயம் பேசலாம். ஆனால் இறுதியாக தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடியதுதான் முடிவு. அவர் பிரதமராக யாரை தேர்ந்தெடுப்பார் என்றால் மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தியை தான் அவர் தேர்ந்தெடுப்பார் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ பிரதமர் அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ளே சார் அவங்க தான் சார் சொல்றாங்க. அதை தான் இவ்வளவு நேரம் சொல்றேன் சார். சார் திமுகவில் உள்ள ஒரு தொண்டரை கூப்பிட்டு, திமுகவில் உள்ளவரை கூப்பிட்டு, எங்க பிரதமராக ஸ்டாலின் ஐயா வருவாரான்னு கேட்டா ஏன் வருவாருன்னு தான் சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி போஸ்டர் அடிச்சு ஓட்டினதெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? அதெல்லாம் என்ன சும்மா பிம்பிளிப்பியா? ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டார்ல ராகுல். அதை தான் சார் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு ஸ்டாலின் சார்க்குள்ள இந்தியா டுடே மீட்டிங்ல. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள எப்பவாவது, ஒரே நிமிஷம், தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள எப்பவாவது ஸ்டாலின் அவர்களை வைத்துக்கொண்டு அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லாருமே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா, நாளைய பிரதமர் டெல்லி ஆள போகிறார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க? அந்த மாதிரி சில தவறுகள் நடக்கும் பொழுது நீங்க மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களே சொல்றாரு. சொல்லிடுறேன் சார். இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் இன்டர்னெல்லாம் கேட்டது தான். அந்த 2 நாட்களாக 100 நாள் தாவேக்கா பதவியேற்று 100 நாள்னு சொல்லி ஒரு கண்டினியூவாக தமிழ்நாடு முழுக்க ஒரு 500 இடங்களில் அவங்க நிகழ்ச்சிகள் பண்ணாங்க. இதில் ஒரு 4-5 இடங்களிலும் சட்டசபையில் ஒரு இடத்திலும் இந்த விஷயம் கூறப்பட்டது. அந்த விஷயம் உடனடியாக அவர்களுடைய கவனத்துக்கு சொல்லப்பட்டு மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் ஐயா அவர்கள் உடனடியாக ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு அதுக்கு ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. மரியாதைக்குரிய எம்பி ஜோதிமணி அக்கா தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களை பொறுத்தவரை எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் சொல்லி காங்கிரஸ் தன்னுடைய ஸ்டாண்டை வந்து ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. சொல்ல முடியும். அதை தான் சார் சொல்றேன். அவங்களுடைய நாங்க எங்களுடைய கிளியர் கட்டா சொல்லிட்டோம். நாங்கள் தாவேக்காவோட இருந்து தானே சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் சொன்ன பிறகு அவருக்கு சைடுல இருந்து யாரும் எதுவும் சொல்லல. நீங்க சொன்னது மாதிரி 4-5 மினிஸ்டர்கள் இந்த நிகழ்ச்சியில பேசினாங்க. இப்போ கேரளாக்குள்ள எப்படி சார் விஜய் வந்துனா விஜயுடைய கட்சியுடைய மாஸ் எப்படி இருக்கு? இல்ல மாஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். இல்ல சார் நல்லா கேளுங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ரசிகர் பட்டாலும் நம்மளுடைய அரசியல் பேக்ரவுண்ட்ன்றது ஒரு ஸ்டைல். கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டைலு. நாம் சொல்கிறது என்னென்னா, ஒரு கட்சி அண்டை மாநிலத்தில் தனக்கான ஒரு கிளையை திறக்கிறார்கள், இல்லை ஒரு பிரான்ச் திறக்கிறாங்க. திறப்பதை வைத்து கொண்டே நாளைக்கு இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும், இப்படி நடக்கும்னா நீங்கள் விடுங்க. அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அவங்களுக்கு ஒரு டைம் தான் கொடுங்களேன். ஒருத்தரை தலைவராக போட போகிறேன்றாங்க, போடட்டும். என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ரியாலிட்டியில் பாருங்கள் சார். தேர்தலில் கேரளாவுடைய களம் இப்போதைக்கு, நான் இதுக்கு முன்னாடியுடைய தொடர்ச்சியான தேர்தல் களத்தை கேட்கல, சமீபத்திய 26 தேர்தல் களம் எல்லாமே அங்கே எப்படி இருந்துச்சு? விஜயனுடைய தாக்கம் அங்கே இருந்துச்சா? இல்லை, குறிப்பாக இதற்கு முன்பு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களே வந்து இதற்கு முன்பு திமுகவா தாவேக்காவா 2 பக்கத்தில் நம்ம எந்த பக்கம் போகலான்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது காங்கிரஸில் நடந்துச்சு. இந்த பக்கமா அந்த பக்கமா கூட்டணி யாரோட இப்போது ஒரு பேச்சுவார்த்தை நடந்த பொழுது திரு விஜய் அவர்களுக்கு கேரளாவிலும் கணிசமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். இதான் சொல்கிறேன் சார், நானே சொல்கிறேன். பாண்டிச்சேரியிலும் கணிசமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். நாம் அவரோட ஒரு கூட்டணி வச்சுக்கலாம். எங்களுடைய முன்னாள் தேசிய இன்சார்ஜாக ஒரு பெர்சன்டேஜ்லாம் எடுத்து சொல்லல சார், சொன்னதை சொல்கிறேன் சார். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கார் நம்ம அண்ணன் இருக்காங்க ரவீந்திரன் துரைசாமி அண்ணா, அவங்கள மாதிரி புள்ளி விவரங்கள் யாராலையும் சொல்ல முடியாது. எல்லா கருத்து கணிப்புகளையும் எல்லாருடைய கருத்து கணிப்புகளையும் தவிடுபொடி ஆக்கிவிட்டுத்தான் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 37% எடுத்தார். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதனால அரசியலில் மக்கள் எல்லாரையும் முட்டாளாக்கி விட்டுட்டு சில நேரங்களில் சில விஷயங்களை செஞ்சு காட்டிடுவாங்க. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. கேரளாவில் அவங்க வந்து தொடங்கலாம் என்று ஒரு ஆரம்ப புள்ளியை வைத்திருக்கிறார்கள்.
தொடங்கட்டுமே. என்ன தவிர அண்ணன் திருமாவளவன் கூட கர்நாடகாவில் வச்சிருக்காங்க. மதிப்புக்குரிய ஐயா அன்புமணி அவர்கள் கூட ஆந்திரால நம்ம கட்சியை தொடங்க போறோம்னு போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. தொடங்கட்டுமே சார், அதுல என்ன சார் பிரச்சனை? சார், இது கட்சியை விரிவுபடுத்துதல் அப்படின்ற டாபிக்குள்ளே தான் போகிறேன். ஏன்னா அதில் பெரும்பாலானவங்க அதே சொல்லியிருக்காங்க. யூடியூப்பில் நீங்கள் பண்ணலாம் கட்சியை விரிவுபடுத்துகிற ஒரு தொடக்கமாக தான் இதை இன்ஸ்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். இதுக்கு பின்னாடி தற்போதைய சூழலில் ஒரு பெரிய தேசிய அரசியல் கவனம்லாம் எப்போது தாவேக்காக்கு தமிழகத்தில் அவங்க ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள், தற்போது தமிழ்நாட்டில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணும்போது அவங்க செலுத்த வரல. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் மரியாதைக்குரிய ஐயா நம்ம பாண்டியன் ஐயா சொல்லும் பொழுது, ராகுல் காந்தி 12 வருஷம் இருக்கிறப்ப ஒன்றும் பண்ணலையே பிஜேபி ஏற்றுனாங்க. ஐயா, இந்த 2015 வந்த லேண்ட் அக்யூஷன் பில்லை வந்து சூட் புட் சர்க்கார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து கடுமையாக எதிர்த்து அதை பின்வாங்க வச்சிருந்தாரு. இப்போ இந்த யூபிஎஸ்சி எலெக்ஷனில் வந்து அந்த இடை நியமனம் செய்யப்பட்டதை ராகுல் காந்தி எதிர்த்து இருக்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி விஷயம் கூட 20 நாளாக அவங்க டெல்லியில் போராடிட்டு இருக்கிறப்ப மத்திய அரசுடைய கவனம் அவர்கள் மீது ஏற்படலை. ராகுல் காந்தி எப்போ வந்து களத்துக்கு வர்றாதோ அப்போ தான் பாஜக அதை சீரியஸாக எடுத்துச்சு. ராகுல் காந்தி தொடர்ச்சியாக மத்திய அரசை எதிர்த்து இன்னைக்கு தேசிய அளவில் பாஜகவையும் RSSையும் எதிர்த்து களம் காணக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான் அப்படின்றதான் என்னோட